எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மோல் கான்செப்ட். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கிளாஸ் 10ல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் சாப்டரில் எக்கச்சக்கமான சம்ஸு வரும். ஆல்சோ ஒரு போர்டு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி சம்ஸு கேட்கக்கூடிய இந்த சம்ஸ்லாம் கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகம். ஓகே, சரி, அந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கலாம். மோல் கான்செப்ட். மோல் concept. Mole அப்படினா என்ன? Okay, so it is a unit. Okay, என்ன யூனிட்னா it is a unit to measure the quantity. Quantity னா அதோடைய அளவு, numbers. Okay, so it is a unit to measure the quantity of any substance. Okay, ஏதோ ஒரு substance, something. It may be atom, it may be molecule or ion or particles, something. So ஏதோ ஒரு பார்ட்டிகல் ஓட ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஓட குவான்டிட்டியை மெஷர் பண்றது பேர் தானே அது மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, so it is a unit like 1 kg equal to we know 1000 grams. ஓகே, அதே மாதிரி 1 dozen equal to 12 numbers. ஓகே, அதாவது 12 pieces or 12 units அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி 1 pairனா 2 இல்லையா? 1 pair of shoes, 1 pair of chappals இல்லையா? இந்த மாதிரி 1 pairனா 2 units. அந்த மாதிரி 1 mole அப்படின்னா என்ன அப்படின்னா, so 6.023 into 10 to the power of 23. Listen, இங்க சில புக்ல வந்து 2 கொடுத்திருப்பாங்க, சில புக்ல 3 கொடுத்திருப்பாங்க. Never mind, both are equal. Okay, so 6.023 or 22 into 10 to the power of 23. So 1 mole equal to 6.023 into 10 to the power of 23. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் பார்க்கலாம் பிரீஃபா. சரி, சரி, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 1 dozen equal to 12 units. இப்போ நான் ஒரு டசன் ஆப்பிள் நான் வாங்கணும்னு வச்சுங்களேன். how many units? So 1 dozen of apple will get the 12 units. இல்லை நான் ஒரு டசன் பனானா வாங்குறேன், வாழைப்பழம் நான் வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பாங்க? 12. இந்த மாதிரி 12 யூனிட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டசன் அப்படின்னாலே இட் மீன்ஸ் 12 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதே மாதிரி பேர் இருக்கு இல்லையா? பேர் ஆர் செட் அப்படின்னு அர்த்தம் 2 அப்படின்னு அர்த்தம். 1 pair of shoes, 1 pair of pens, 1 pair of shirts. ஓகே, அப்படின்னா 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ பேர் அப்படின்னாலே இட் மீன்ஸ் ஆக்சுவலி சிம்பிளி 2. எப்படி ஒரு டசன் நாலே இட் மீன்ஸ் 12. அந்த மாதிரி ஒரு பேரோ இல்லை ஒரு செட்டோ அப்புறம் 12 அப்படின்னு நான் சொல்லுவோம். அதே மாதிரி 1 ஸ்கொயர் அதுக்கு ஒரு ஷீட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் 25 ஷீட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ 1 ஸ்கொயர்னா 25 ஷீட்ஸ். இதை பாதி என்ன சொல்லுவாங்க? 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஸ்கொயர், இட்ஸ் ஸ்கொயர், ரைட்? ஸோ 1 ஸ்கொயர்னாலே 25. 1 dozen it means 12 units. 1 pairனா 2 inch. அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டசன், ஓகே, ஒரு டசன் வந்து நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் சரி, ஓகே, இட் மீன்ஸ் சிம்பிளி 12. ஓகே, ஒரு டசன்னாலே இட் மீன்ஸ் 12. அந்த மாதிரி ஒரு பேர் இப்படினாலே என்னது 2 தான். ஓகே, ஒன்லி 2 குவான்டிட்டிஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பொருளை இல்லை எந்த ஆப்ஜெக்ட் என்ன வாங்கினாலும் சரி, இட் மீன்ஸ் சிம்பிளி த நம்பர்ஸ். 1 pair of shoes, 1 pair of shirts, 1 pair of pens. ஓகே, எல்லாமே 2 தான் அர்த்தம். அதே மாதிரி 1 dozen. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் இட் மீன்ஸ் சிம்பிளி த நம்பர்ஸ் லைக் 12, the 2, அந்த மாதிரி 25. ஓகே, அந்த மாதிரி 1 mole of any substance. ஓகே, ஏதோ ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன். ஸோ 1 mole of கார்பன் இப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம்? 1 mole equal to 6.
023 into 10 to the power of 23. Okay, அப்போனா mean one carbon na mean 1 mole of carbon mean 1 mole of carbon na அது என்ன இருக்கும்னா 6.023 into 10 to the power of 23 அப்படினு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க எந்த ஆட்டம் யூஸ் பண்ணாலும் சரி 1 mole of oxygen இருக்கலாம் 1 mole of sodium. Okay, so 1 mole. Okay, so 1 mole nalle it means simply 6.023 into 10 to the power of 23. Okay, சரி இது என்ன நம்பர் அப்படின்னா என்ன இதே சம்பந்தம் இல்லாம இங்க சொல்றோம் அப்படிங்கறத பாப்போம். ஓகே, சோ இது என்ன நம்பர் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ அப்படின்னா என்ன 6.023 into 10 to the power of 23 அப்படி என்ன சொன்னேன் அவகேட்ரோ நம்பர். ஓகே, சரி அது எப்படி நம்ம அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஸோ அமீடியோ அவகேட்ரோ அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ ஒரு சயின்டிஸ்டோடைய நேம் அது அமீடியோ அவகேட்ரோ. ஓகே, ஸோ சிட்டிசன் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கார்பன் 12 ஐசோடோப் இஸ் கன்சிடர்ட் as a standard isotope. It's considered as standard isotope to measure relative atomic mass. Okay, so நம்ம இத போன வீடியோல நம்ம இத பத்தி பார்த்திருப்போம். Okay, so carbon 12 isotope is considered as a standard isotope to find out or to calculate the relative atomic mass. Okay, so அவர் என்ன பண்றாரு அப்படினா so carbon 12 அப்படினா it means எவ்வளவு கிராம் 12 gram. Okay, so he became the 12 gram. Okay, அது வந்து அவர் அனலைஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சது அப்படினா அதுல so 6.023 into 10 to the power of 23 atoms இதெல்லாம் இருக்கு. அதாவது 12 gram of அந்த இதுல அந்த வெயிட்ல பாத்தீங்கன்னா 6.023 into 10 to the power of 23 அவ்வளவு atoms அதுல இருக்கு. ஓகே, அப்படிங்கறத அவரு சொல்றாரு. சோ அதுதான் அவர் சொல்றாரு இதுதான் வந்து 1 mole அப்படிங்கறத அவரு டிஃபைன் பண்றாரு. ஆல்சோ see இப்போ வேற எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கங்களா. சோடியம் உடைய மாஸ் நம்பர் 23. ஓகே, ஸோ 23 கிராம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 23 கிராமை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஐ மீன் எவ்வளோ சோடியம் ஆட்டம் அதில் இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 to the power of 23 அதாவது 1 mole. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆட்டம் சூஸ் பண்ணி அதில் வந்து எவ்வளோ மோல்ஸ் அதாவது நீங்கள் ஒரு மோலை சூஸ் பண்ணி ஓகே இட் மேபி வாட் ஆட்டம் இட் மேபி. ஓகே, ஸோ காப்பராக இருக்கலாம் அயனாக இருக்கலாம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் ஓகே வாட் எவர் இட் மேபி. ஓகே, ஸோ அதோடைய 1 மோலை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 into 10 to the power of 23 அவ்வளோ ஆட்டம்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா, ரைட். சரி, இப்போ ஜஸ்ட் இப்போ நீங்க இத பார்த்துட்டீங்க இல்லையா. நெக்ஸ்ட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் மோல். ஓகே, ஸோ மோல் உடைய டெஃபினிஷன். ஸோ மோல் இஸ் டிஃபைன்ட் as the amount of substance that contains same number of atoms molecules. see na short ஆயிடுதுல புரிஞ்சுக்கணும். okay, so the amount of substance that contain same number of atom molecule or particles or ion something ஏதோ okay அதாவது it can be atom or molecules or particles or ion. okay, so are there in atoms of so carbon 12 isotope. okay, so the amount of substance that contain same number of atom molecule or particles or ions are there in atoms of carbon 12 isotope. இது அதோடைய definition. okay, இது வீடியோ பாஸ் பண்ணிட்டு
ஒரு முறை இதை இது பண்ணி பாருங்களேன், இது படிச்சு பாருங்களேன், யாருக்குமே ஒன்றுமே புரியாது. ஓகே சரி, ஜஸ்ட் சி இப்போ இங்கே பாருங்க. சரி சொன்னேன் கார்பன் 12 தான் வந்து அதோடைய ஸ்டாண்டர்ட் ஐசோடோப் அப்படின்னு சொன்னேன். அதை அனலைஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ 6.023 இன்ட்டு 10⁻20 இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? ஸோ நம்ம இது முன்னாடி கிளாஸுக்கு நம்ம அதை பார்த்தோம். ஓகே ஸோ நம்ம அதுதான் பிறகு கார்பன் 12 தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஐசோடோப். ஓகே ஸோ அதில் 1 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் என்ன இருக்கும், வேற எந்த மோல்ஸாக இருக்கலாம், வேற எந்த ஆட்டமாக இருக்கலாம், அதில் என்ன இருக்கும், அதுலேயுமே இதில் என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் அதுலேயுமே இருக்கும். இப்போ காப்பர் எடுத்தீங்களா, ஸோ காப்பர்லேயும் ஸோ 1 mole ஆஃப் காப்பர்லேயும் ஸோ த சேம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் தேர். ஓகே சரி ஓகேவா. இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இதை படிச்சு பாருங்களேன். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் that contains, okay, though substance that contains same number of atoms, molecular particle ion are the atoms of carbon 12 isotope. அதாவது கார்பன் 12 ஐசோடோப்ல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கோ அதே தான் இதில் இருக்கும், மற்ற ஆட்டம்ஸ்லையோ இல்லை மற்ற மாலிகுல்ஸ்லையோ இருக்கும். ஓகேவா ஓகேவா இப்போ புரியுது இல்லை? ரைட் சரி, நெக்ஸ்ட் we go to next topic. சரி இப்போ இதில் அட்டாமிக் மாஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ அட்டாமிக் மாஸ்னால் என்ன, ஒரு ஆட்டமுடைய ஒரு மாஸ். மாலிகுலர் மாஸ்னா ஒரு மாலிகுலுடைய மாஸ். தென் மோலார் மாஸ்னா என்ன அப்போ? ஓகே ஸோ அட்டாமிக் மாஸா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், அதே மாதிரி மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல். ஓகே தென் மோலார் மாஸ் அப்படின்னா என்னன்னா இட் மீன்ஸ் த பார்ட்டிகல்ஸ். ஓகே அதில் அந்த பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணி. ஓகே ஸோ மோலார் மாஸ் மேபி ஆட்டம்ஸ், ஓகே இட் மே பி மாலிக்யூல்ஸ். ஓகே அதாவது பார்ட்டிகல்ஸாக சொல்கிறது, அதாவது மோலில் சொல்கிறது. ஓகே தான் நான் மாஸ் சொல்கிறது வந்து மோல், மோலார் மாஸ். ஸோ மோலில் ஓகே ஸோ இட் மேபி ஸோ நம்ம ஆட்டமாகவும் சொல்லலாம் மாலிகுலாகவும் சொல்லலாம். ஜஸ்ட் லிசன். இப்போ புரியும் பாருங்க. டேக் an example ஆஃப் நைட்ரஜன். ஓகே ஸோ நைட்ரஜன் ஆட்டம். ஓகேவா சரி லிசன். சரி நம்ம சிங்கிள் சிங்கிளாகவே பார்ப்போம், அதாவது புரியும் உங்களுக்கு. சரி இப்போ நான் அட்டாமிக் மாஸ் புரியுதா? அட்டாமிக் மாஸ் அதாவது மோலார் மாஸ்ல, மோலார் மாஸ் அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல். ஓகே ஸோ மோலார் மாஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் an example ஆஃப் நைட்ரஜன். ஓகே ஸோ நைட்ரஜன் என்ன சொல்லுவோம், மோலார் மாசு 14 யூன்னு சொல்லுவாங்க, நான் 14 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ 14 யூ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ஸோ 14 யூ வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இட்ஸ் சிம்பிளி அட்டாமிக் மாஸ், சிம்பிளி அட்டாமிக் மாஸ். தென் 14 கிராம் அப்படின்னா என்னன்னா ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ். ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ் சிம்பிளி GAM. ஓகேவா சரி. இதுவே அட்டாமிக் மாஸ் பதிலாக மாலிகுலர் மாஸ்னு வச்சுங்களேன். மாலிகுலர் மாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸ். ஓகே ஸோ மாலிகுலர் மாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் இந்த சேம் எக்ஸாம்பிள். நைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆட்டம், N ஆட்டம். பார்க்க போகிறது N2. ஸோ த மாலிக்யூல் ரைட். சரி ஸோ மாலிக்யூல் 28 யூன்னு சொல்லுவாங்க, 28 கிராம். ஓகே ஸோ 28 யூ நம்ம சொல்லுவோம் சிம்பிளாக த மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ 28G என்ன சொல்லுவோம். அப்போ சேம் அதே தான் டிசைன். ஸோ ஆட்டமுடைய
மாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கிராம் அட்டாமிக் மாஸ். மாலிகுலருடைய மாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது கிராம் மாலிகுலர் மாஸ். அது GAM, இது GMM. ஸோ கிராம் அட்டாமிக் மாஸ், ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ சப்போஸ் 1 mole ஆஃப் ஆட்டம், 1 mole ஆஃப் ஆட்டம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்னா 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அது எந்த ஆட்டம்னாலும் இருக்கலாம். ஓகே, ஆனால் ஒரு மோலில் வந்து இவ்வளோ நம்பர் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி 1 mole ஆஃப் மாலிக்யூல், ஸோ 1 mole ஆஃப் மாலிக்யூல் அதில் இது சேம் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் present in it. ஓகே, ஸோ 1 mole அப்படின்னாலே சிம்பிளி 6.023 × 10⁻23 அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு ஆட்டம் உள்ள மாலிக்யூலில் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, அப்படின்னா இது சிம்பிளி 22.4 லிட்டர். இதான் வந்து 1 mole இருக்கும். ஓகேவா? சரி சரி சரி, there are so many formulas are there. ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா அந்த 4 ஃபார்முலாஸ் தான். ஸோ அந்த 4 ஃபார்முலா நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஈஸியாக சம்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, சரி. டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் in the case of atom. So in case of atom, number of mole equal to, so given mass by, நம்ம படிச்சோம் இல்லையா, கிராம் அட்டாமிக் மாஸ் GAM. Okay, so given mass by gram atomic mass. Okay, simply. Next, in case of molecule, yes, I have found now same. So number of moles is equal to the same given mass by gram molecular mass. Listen, so atom, so நம்ம ஆட்டம் உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது கிராம் அட்டாமிக் மாஸ் போட்டுக்கிட்டோம். இல்லை நம்ம மாலிகுல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மாலிகுலர் மாஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சேம். ஓகே, சரி சரி சரி. நெக்ஸ்ட், சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஸ், ஸோ ஏதோ ஒரு கேஸஸ் சரி நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் த ஃபார்முலா இஸ் வால்யூம் at STP, volume at STP in liter by 22.4 liter. Okay, 22.4 liter. Okay, sorry, what do you mean by STP? சரி, அது முன்னாடி இந்த ஃபார்முலா சிம்பிளாக பார்த்தோம்னா மாஸ் பை GAM. ஓகே, அதே மாதிரி இதுவும் M by GAM அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ், கிராம் மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ், சாரி கிராம் மாலிகுலர் மாஸ் M. ரைட், சப்போஸ் கேஸ்னா VE by 22.4 லிட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ வால்யூம் சரி சரி STP அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, STP அப்படின்னா என்னன்னா, STP is standard temperature and the pressure. So the standard temperature and the pressure. Standard temperature now 273 Kelvin. 273 Kelvin. The pressure equal to 1 atmospheric pressure. Okay, so temperature 273 Kelvin இருக்கணும், pressure 1 atmospheric pressure இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம் STP அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் த ப்ரெஷர்.
சப்போஸ் இப்போ இங்கே என்ன பார்த்தோம் அது நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ஆட்டம் பார்த்தோம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் மாலிக்யூல்ஸ் பார்த்தோம், தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம்ஸோ இல்லை மாலிக்யூல்ஸோ நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் அந்த பார்ட்டிகல்ஸில் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பார்ட்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன ஃபார்முலான்னா, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அங்கே என்ன பார்ட்டிகல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அது கிவன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் சிம்பிளி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். கீழே என்னன்னா அவகட்ரோ நம்பர், அவகட்ரோ இப்போ என்ன பார்த்தோம், அவகட்ரோ நம்பர் அப்படின்னு என்ன சொல்லணும், அவகட்ரோ நம்பர்னா அது இஸ் 6.023 into 10 to the power of 23. ஸோ இந்த அவகட்ரோ நம்பர் சிம்பிள் என்ன அப்படின்னா NA, பிகாஸ் கேபிட்டல் N கீழே வந்து கேபிட்டல் A தான் போடணும், ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணணும், லோ சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம இதை போடணும். புரியுதா? சரி, அவகட்ரோ நம்பர் யூ டோன்ட் ஹேவ் எனி யூனிட். ஓகே, அது என்ன அதுக்கு யூனிட்ங்கிறது கிடையாது. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா, சென்டிமீட்டர், மீட்டர், இந்த மாதிரி கெல்வின், அட்மாஸ்பியர், இந்த மாதிரி அதுக்கு எந்த விதமான யூனிட்டும் கிடையாது. புரியுதாமா? இதுக்கு அவகட்ரோ நம்பருக்கு. ஸோ இந்த 4 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கிளாஸ் 10ல் சம்ஸ் வரும். இந்த சம்ஸ் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க, ஐ வில் சால்வ் இட். ஓகே, ஸோ அடுத்த தர கிளாஸ்லலாம் இதை பேஸ் பண்ணி வர சம்ஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, சரி, இதோட நம்ம கிளாஸை முடிச்சுக்கலாம். See you, bye, thank you.